ஹலோ, ஓஹோ ஸ்டுடியோ தான். ஓஹோ ஓனர் தான் பேசுறேன். யார் அண்ணா பேசுறது? உங்க புருஷன் போட்டோ ஓஹோன்னு இருக்கு. அவர் உயிரோட இருந்தப்ப பிரேதகளையா இருந்தாரு. செத்ததுக்கு அப்புறம் அவர் முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது. அதாவது உங்களை விட்டு தப்பிச்சுட்டாரா? அனுப்புறேன். என்ன சார் கூப்பிட்டீங்களா? டேய், இப்போ வந்து சரி, யாராவது கஸ்டமர் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது இப்படியே வந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க? எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு இந்த நெகட்டிவ் மட்டும் பிரிண்ட் போடாமலே வச்சாங்க நினைக்க மாட்டாங்க? என்னங்க பண்றது? டார்க் ரூமுக்குள்ள இருந்து மத்தவங்க பிரிண்ட் போட்டு கொடுத்து நான் மட்டும் நெகட்டிவாவே இருக்கிறேன். அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சனே. ஏன் இளையராஜா டியூன் உனக்கு பிடிக்காதா? அதை பிடிச்சி போய் தாங்க பாடுறேன். நீ நினைக்கிற அதான் இளையராஜா டியூன், ஆனா அது இல்ல. கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? காதுல இரும்பு கம்பி எடுத்து கொடாயிர மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன எடுத்த? 2 கல்யாணம், 2 விவாகரத்து, 2 மரணம். முண்டம், இதெல்லாம் வியாபாரத்துக்காக மாடா. பெரிய ஆளுங்க ஸ்ட்ரைக்கு, உண்ணாவிரதம், ரோடு மறியல், இதை தாண்டா எடுக்கணும். பெரிய ஆள்கிட்ட போனாலே சந்தேகப்படுறாங்க. என்ன எப்படி? கேமராவை திருடிச்சு வந்துருப்போம். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தா இந்த கேமராவை நீ ஸ்மக்லிங் பண்ணிட்டு வந்தேன்னு நினைக்குமா? நீங்க போனா? நாங்க போனா நினைக்கவே மாட்டாங்க. எங்க லுக்கே ஒரு ராயல் லுக்குடா. நீங்க ராயல் முகமுடி திருட கல்லூலி மாங்கா மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் ராயல் லுக்கா? டேய், நீ நினைக்கிற மாதிரி நான் முகமூடி திருட கல்லூரி மங்காலாம் இல்லடா. ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ரொம்ப பேசின தலை மேல தார ஊத்தி விட்டுருவேன். எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா. அதுக்கார் சௌக்கியமா இருக்காரா? ஐயோ, அபச்சாரம். நீங்க குங்குமிட்டு கூடாதுன்னு தெரிஞ்சோம் தினமும் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சாமி. இந்தாங்க விபூதி. சுமதி, அம்மா வாமா. நானும் விளக்கேத்தவா? நீ இந்த வீட்டுக்கே சீக்கிரமா விளக்கேத்த வரணும்னு ஆசைப்படுறேன். இந்தம்மா. நேத்து சரியான நேரத்துல எங்க அம்மாவை காப்பாத்தினதுக்கு உனக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல. அப்படி ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டுங்க. இருக்காங்க. கல்யாணமா இவ்வளவு வருஷம் ஆயும் குழந்தை பிறக்கல ரொம்ப வருத்தப்பட்டு எழுதிருக்காங்க. அது படிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இல்லன்னா இப்ப என்ன? முதல்ல 2க்கு மேல வேண்டாம்னாங்க, அப்புறம் 1 போதும்னாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 1 வேண்டாங்கற. என்னங்க எப்படி சொல்றீங்க? அதுக்கு இல்லடி, புள்ள பிறந்தா முதல்ல நம்ம ஊர் கஞ்சாவுக்கு தப்பிக்கணும்.
நம்ம ஊர் போதை மாத்திரைக்கு தப்பிக்கணும், இங்கேயே காய்ச்சற கள்ளச்சாராயத்துக்கு தப்பிக்கணும், அதை விட முக்கியம் நம்ம ஊர் அரசியல் கட்சிகளுக்கு தப்பிக்கணும். ஏதாவது ஒரு மட்டமான கட்சியில சேர்ந்து அவங்கள வாழ்கன்றுவான், நம்மள ஒழிகன்றுவான். அதுக்காக புள்ள பெத்துக்காம இருக்க முடியுங்களா? லண்டன்ல ஒரு புள்ள பிறந்தது, அதுக்கு பேர் ராபர்ட் கிளைவ், அது இந்தியாவை புடிச்சது. இந்தியாவில் ஒரு புள்ள பிறந்தது, அதுக்கு பேர் மகாத்மா காந்தி, அதுகளை விரட்டுச்சு. இந்தியாவில் இன்னொரு புள்ள பிறந்தது, அது காந்தியை சுட்டுடுச்சு. தலைவனா இருந்தா சுட்டு புடுறானுங்க, தொண்டனா இருந்தா வெட்டி புடுறானுங்க. புள்ளைக்கு தேவையான்னு யோசி. என்னங்க என்ன வெளியே தெருவாரு கூட்டிட்டு போங்களா? அடியே, நீ சிகப்பு, நான் கருப்பு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போனா பாக்குறவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்க. நம்ம 2 பேருக்கு வெள்ளையா ஒரு புள்ள பிறந்து அதை சென்டரா விட்டு கூட்டிட்டு போனா மேட்ச் ஆகிடு. மேட்சே தான். என்னம்மா நீங்க ஏன் தலை என்ன வச்சீங்க? பின் என்னடா, சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்கிடானா புதன்கிழமைங்கிற, புதன்கிழமை தேய்ச்சிக்கிடானா சனிக்கிழமைங்கிற. இப்படியே இருந்தா ராத்திரி பகல் கண் முழிக்கிற உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஒன்னத்துக்கு ஆகாது. ஆனா நான் என்ன தச்சு மட்டும் குளிக்க மாட்டேன். உங்களுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்தா அப்ப தைச்சுக்கிறீங்கல்ல? எனக்கு வரப்போறவளு என்ன தச்சு தான் குளிக்கணும்னு சொல்றதா இருந்தா எனக்கு கல்யாணமே வேண்டாம். அம்மா, அப்ப எனக்கு பண்ணி வச்சிருங்க. நான் 3 வேளை எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறேன். சும்மா இல்ல இவ ஒருத்த. இப்ப என்ன பண்ணுங்கிற? அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஆனா என்ன தச்சு மட்டும் நான் குளிக்க மாட்டேன். சரி, இப்படியே உட்கார்ந்துரு. சரியா போச்சு. புள்ள பாசத்துல அம்மா தலையில இவ்வளவு என்ன ஊத்துனாங்கன்னா, வரப்போறவ புருஷன் பாசத்துல எவ்வளவு எண்ணெய் ஊத்த போறாளோ. ஆமா, தண்ணி எவ்வளவு திக்கா இருக்கு? இது தண்ணி இல்லங்க, எண்ணெய். அண்டா நிறைய எண்ணெயா? இதை விட பெரிய அண்டாவா இல்லையா? வேணும்னு கொண்டு வரவா? போதும் போதும் தேய். நீ தேய்க்கும் போது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? உன் கையால தேய்க்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல தேய். பூ போல இருக்கிற உன் கையால மறுபடியும் தேய். என்ன கரடி குடி தேய்க்கிற மாதிரி இருக்கு? பரவாயில்ல, ஒரே ஒரு முத்தம் கொடு. முத்தம் முள்ள மண்டை கொடுத்த மாதிரி இருக்கு. நான் கொடுத்தா அப்படிதான் இருக்கு. நீயா? நீ எப்பறம் வந்த? நான் முதல்ல இருந்து இங்கதான் இருக்கேன். நீ தான் இடையில எங்கேயோ போயிட்டு வந்துட்ட. நீ எங்க போனாங்கிறது எனக்கு தெரியும். இப்பவே அம்மாட்ட போய் சொல்றேன் பாரு. அம்மா, டேய் பாலகிருஷ்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா மாங்கா மடையா. எவனுக்கு எந்தெந்த பதவி கிடைக்கணுங்கிற வியவஸ்தே இல்லாம போச்சுடா. நீ மெட்ராஸ்க்கு ஷெரீஃப் ஆயிட்டடா. இன்னைக்கு ராத்திரியே பார்ட்டி. ஓகே. பிரபல தொழிலதிபர் பாலகிருஷ்ணன் சென்னை நகர ஷெரீஃபாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். துர்காபுரம் என்னும் இடத்தில் பிறந்தவரான இவர் இதற்கு முன்பு பல பதவிகளை வகித்திருக்கிறார். PT ராஜமாணிக்கம் நிதி நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று மாநிலம் முழுவதும் புயல் காற்று, இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைவரே, உங்க பார்ட்னர் ராஜமாணிக்கு ஏற்பாடு பண்ண பார்ட்டிக்கு நீங்க புறப்படலையா? மறந்தே போச்சு. போலாம். ரத்தம். ஸ்பெஷலி பாரியோ துர்காபுரம் 20/10/1973. ஹலோ ஹலோ, PT ராஜமாணிக்கு வீடு தானே? பாலகிருஷ்ணன் பேசுறேன். ராஜமாணிக்கு இருக்கானா? பாட்டிக்கு போயிட்டானா? முதலே போயிட்டானா? சரி, வெட்டுவியா? ஐயோ அம்மா, தெரியுப்பா இப்படி ஓடுறனே. ஏய், எங்கடா போய் தொலைஞ்ச? எங்கடா போய் தொலைஞ்ச? எறா வண்டி சீக்கிரம். அண்ணன்ற மரியாதை இருந்தா சொல்ற பேச்ச கேட்பான். புரியுற மாதிரி எடுத்து சொன்னா கேட்டுட்டு போறான். பாண்டியா, என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன் என் குழந்தைகளுக்கு என்ன குறைச்சல்? கரும்பு தின்ன கசக்குதா? பிடிச்சிருக்கனே. பிடிக்கலன்னு சொன்னா இந்த ராட்சசி என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவா. என்ன அங்க முனகல்? ஒண்ணு இல்லையா? அப்புறம் ஏன்டா கல்யாணத்தை தள்ளி போடுற?
மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்றேன். அம்மா போனதுக்கு அப்புறம் என்னை வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் நீங்க 2 பேரும் தான். எனக்கு கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டி வந்து உங்க 2 பேருக்கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டானா அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு. என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுற? அட கூறு கட்டவனே, எவ்வளோ ஒருத்தி எங்கேயோ இருந்து வந்தா நீ நினைக்கிறது சரி. கனகம் யாரு? உன் அண்ணியோட தங்கச்சி. துளசி செடி மாதிரி இருக்கிறா. அவளை பார்த்து துக்கிரித்தனமா பேசுறியா? டேய், உனக்கு பிடிக்கலன்னா சொல்றா. கனகத்துக்கு கலெக்டர் மாப்பிளைய பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். புரிஞ்சுக்காம பேசுறீங்களா? எனக்கு புரியுதுங்க. உங்களை வளர்த்த அண்ணனை பிரியக்கூடாதுங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கிற மாதிரி என்ன வளர்த்த அக்காவை பிரியக்கூடாதுங்கிற நினைப்பு எனக்கு இருக்கும்ல. ஓலை குடிசையோ ஓட்டு வீடோ கடைசி வரைக்கும் நம்ம வாழ போறது இந்த தெய்வங்களோட தான். கொஞ்சம் விட்டா தாலியை கையில கொடுத்து கட்டுறான்னு சொல்ல போல இருக்க. போங்க மாமா, எப்பவும் உங்களுக்கு ஏலியும் கிண்டலும் தான். இங்க வர்றா இதுக்கு வெக்கத்தை. என்னங்க, சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பாருங்க. பாத்துருவோம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ம். காதல் பறவைங்க. ம்ஹும். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி கொஞ்சம் விளையாடுதுன்னு பாத்தியா? நீங்க தான் இருக்கிய, என்ன கொஞ்சவே மாட்டேங்கிற. ஆ, ஆமா, யாருமே இல்ல. எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? ஐயோ வேணாங்க, யாரோ வந்து பாத்துற போறாங்க. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. கனகா, இதோ வந்துட்டேன். இன்னைக்கு அவங்களுக்கு நைட் ஷிஃப்டா, சாப்பாடு கொடுத்துட்டு வந்துரு. சரிக்கா. உன் அலங்காரத்தை பார்த்தா போறதுக்கு ரெடியா நிக்கிற மாதிரி இருக்கு. போங்கக்கா. ஏய், என்னடி ஒரு கேரியரோட போற? மறந்துட்டேன்க்கா. புருஷனா வரப்போறவன கவனி. வேண்டாங்கல, அதுக்காக என் புருஷனை பட்டினி போட்டுறாதம்மா. என்னங்கக்கா நீங்க? ஏய், யார் போறான்னு பாத்தியா? அடி சக்க, இவளை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்க வேடா. புல்ல அரிக்குதுடா. புல் அரிக்கல, புல் அரிக்குது, புல்லு. வாமா, சாப்பாடா? ஆமா மாமா, இந்தாங்க கேரியல். அது யாருக்கு? தம்பிக்கா? ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பிய? சமையல்லாம் அக்கா தானே மாமா. ஐயோ, அந்த சமையல்ல இருந்து என்னைக்கு தான் விமோசனம் கிடைக்க போகுதோ. சரி, தம்பி சாப்பாட்டை வச்சுட்டு போ, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். அது வந்து மாமா, நானே குடோனுக்கு போய். அடேடே, கதை அப்படி போகுதா? உங்க அக்கா ஒரு காலத்துல கோடவுன்ல தான் சாப்பாடு கொடுத்தா. போடா கண்ணா, போ. நான் வரேன் மாமா. யோ, எங்கயா இருக்க? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்ல, சீக்கிரமா வாயா. நீ இங்கதான் இருக்கியா? பாண்டியா, நீ இன்னும் சாப்பிட போகல? இல்லையா? உன் ஜோடி வந்தாள பார்த்தேன்னு. அத முதல்ல பாத்துருவீங்களா? என்ன? ஒண்ணுமில்ல, சாயந்தரம் 10 நிமிஷம் பவர் கட் ஆச்சுல்ல, அதையும் சேர்த்து அரைச்சிட்டு போலாம் தான். பல பல வேலை செய்யறவன்னா அப்படித்தான் இருக்கணும். என்ன விளையாட்டு? விளையாடத்தாட வந்திருக்கிறோம். நீங்களா? ஆடி எடுத்துட்டேன் பாரு. உனக்காக பாத்தியா, நாடு எடுத்துட்டேன். ஒத்துழைப்பு கொடுப்பா, ஓடி பிடிச்சு விளையாடுற நேரம்